ரசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கம்ம கம்மன்னு மணக்க மணக்க தூதுவளை ரசம் ரெடி. இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதாங்க தூதுவளைன்னு சொல்லுவோம்ல அது. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இது ரசம் வச்சு குடித்தா சீக்கிரமாக குணமாகும். இருமல் சளி இதெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும். இது காஞ்சிட்டா கூடயும் பொடி பண்ணி நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டா சளி சீக்கிரமாக சரியாகும். கபம்னா நல்லா கரைஞ்சி வரும். எப்படி ரசம் வைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதை நம்ம முள் குத்தாமல் இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். தூதுவளை ரசத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு, அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு 10-12 இலை இருந்தாவே போதும், நிறைய போட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2, கறிவேப்பிலை, இதையெல்லாம் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கணும். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய். இதையும் நம்ம வெறும் வாணலியில் வதக்கிட்டு பொடிச்சிக்கணும். நெய்யில் வறுத்த இந்த பொருட்களையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம புளி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இதை சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், ரசமாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி வாணலி வச்சாச்சு. இதில் சீரகம், மிளகாய், மிளகு, இந்தளவுக்கு கட்டி பெருங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்துக்கலாம். லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தாவே போதும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் வெங்காயம் பூண்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தூதுவளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதை நம்ம பொடிச்சிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிச்சுங்க. பொடிச்சு சீரக மிளகோட இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்ருக்கேன். இதோட மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். வறுத்துட்டு மண் சட்டிங்கிறதுனால புகையுதுங்க, அவ்வளோ சூடுலாம் இல்லை. ரசத்தை ஒரு மூலிகை ரசம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. உப்பு புளிப்பு எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்குங்க. புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக போயிடும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சரியாக போயிடும். ரசம் ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரசம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கம்ம கம்மன்னு மணக்க மணக்க தூதுவளை ரசம் ரெடி. கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்கே போயிருக்கோம். இன்றைக்கி வருவாங்க. என்ன ரசம் வச்சிங்கன்னு கேட்க தான் போகிறாங்க.
அவ்வளோ அருமையான ரசம், அவ்வளோ வாசனையாக இருக்குது. தூதுவளை கிடைச்சா இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். குழந்தைங்க கூடயும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.